கவியின் அசிரீரி டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை. வணக்கம். கவியின் அசிரீரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீகவி. பேரருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழ் அறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள். வாளினில் தீயிட இலங்கையை சுட்டு பொசுக்கி ராமனை சந்தித்து கண்டேன் கற்பினு கணியினை என்று சொல்லி ராமனின் பட்டாபிஷேகத்திலே அயோத்தியிலே முக்கியமான அங்கம் வகித்தவனே அனுமந்தான். ராமனின் தோதனாய் ராவணனின் எதிரினில் வாதங்கள் பலவும் செய்து வாளினில் தீயிட இலங்கையை சுட்டு பொசுக்கி ராமனை சந்தித்து கண்டேன் கற்பினு கணியினை என்று சொல்லி சொல்லின் செல்வனாய் சுந்தர காண்டமாய் ராமனின் அருளினில் சுக்ரீவ விமர்சனன் பட்டாபிஷேகத்தை முன்னின்று நடத்திய சூர சுபவாகனே, ராமனை ஜெபித்திடும் புண்ணிய இதயத்தார் இன்னலை தீர்த்திடும் மங்கள ரூபா அனுமானே, ஜெய ஜெய ராமா ராமாராம், ராம ராம ஜெய சீதாராம், ராம ராம ஜெய அனுமந்தராம். அண்டம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே ஆதிசக்தி காளி, என்றும் ஏகாந்தத்தின் எழிலே தாயே ஏகாந்த காளி, கன்றுக்கு பசுவென பால் சொரிபவளே கருணாமய. ஸ்ரீ அனுமன் அஷ்டகம் பதிகம் 7. இந்த 7 என்ற சொன்னே ஒரு சிராக்கியமான சௌபாக்கியமான எண். கிரகங்கள் 7 தான். 9 என்று 2 கிரகங்கள் சாயா கிரகம் இல்லையா? 7 கிழமைகள், 7 பிறவிகள், 7 மலையான். இப்படி 7 என்பதை இங்கே வைத்துக்கொண்டு ஒரு சிலேடை இருக்கிறது. ராமனின் தூதனாய் சரி ஆரம்பிக்கிறார். எதிரினர்கள் ராவணன் எதிரிகள் வாதம் பண்ணுறான். ராவணன் சாதாரண ஆள. வாதம் பண்ணுறதுக்கு என்ன தேவை? சொல் தேவை. சொல் இல்லாமல் எந்த வாதத்தையும் பண்ண முடியாது. சைவம் தழைத்தோங்கிய காலத்தில், வைணவம் கீழே எழுந்த காலத்தில் உடையவர் எம்பெருமானார் எத்திராஜர் திருப்பாவைஜியர் ஸ்ரீ ராமானுஜர் வாதத்தால் ஜெயித்தவர். கூறத்தாழ்வான் வாதத்தால் ஜெயித்தவன். அதுபோல் வாதங்கள் பலவும் செய்து வாளில் தீயிட்டு, இங்க ஒரு நல்ல கவனிக்கணும். இந்த வாளில் தீயிட்டு என்ற ஒரு புகை அசோகவனத்திலே படர்கிறது. என்ன அசோகவனத்திலே படர்கிறது என்றால், அந்த குரங்கு தீ வச்சிட்டினால், அம்மா ஜனகன் புத்திரி ஜானகி என்று சொல்வதை விட தசரதன் மருமகன் சீத்தை பிராட்டி அழுகிறாள், ஆணை இடுகிறாள். என்ன ஆணை? என் செல்வன், சொல்லின் செல்வன் அக்னி தேவனே, அவனை சுட்டு விடாது, சுட்டு விடாது. ஏனென்றால் உனக்கு ஏற்கனவே அக்னிக்கு பகை உண்டு. அக்னிதான் உன் தாயை விரும்பினான் காமத்தால். அதன் பின் தான் அஞ்சனாதேவி. அஞ்சனாவின் முற்பிறப்பு அக்னி. அக்னியை இந்த நேரத்தில் அவனை சுற்று விடாது, பழிக்கு பழியாகிவிடும். ஒரு திரைக்கதை போல இருக்கிறதா? இருக்குதா? அஞ்சனாதேவியோட முற்பிறப்பில் அக்னி விரும்புகிறான். அவன் கொடுத்த சாபந்தான் உனக்கு வானரம் ஒரு மகனாக பிறப்பான். அந்த அக்னி எரிச்சிட்டு இருந்தா, அக்னியை கோப்படுறா சீத்தை, என் சொல்லின் செல்வனை சுந்தரகாண்ட புருஷனை, அக்னியை வராது. இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும். ஒரு கற்பனையாக இருந்தாலும் சிந்தனைக்கு மந்தனைக்குரிய ஒரு சொல்லை அடியேன் சொல்ல போகிறேன். அக்னி தேவனே அவனை காப்பாற்றும், நானே உன் அக்னியில் ஒரு நாள் இறங்குகிறேன். சிவுக்கு நான் இறங்க போறா. இப்ப அக்னியும் வாலி ஒன்மோர் அக்னியும் வாலி ஏதும் செய்யவில்லை, சீதையை எரிக்கவில்லை, அக்னி நலமே செய்தார். அக்னி இல்லை என்றால் யாகம் இல்லை. அதைத்தான் இவர் சொல்றாரு.
4வது வரியில் சொல்லின் செல்வனாய் சுந்தரகாண்ட ரூபனாய். சொல்லின் செல்வன். இரவைக்குன்று நேரத்திலே சீதையை தேடிக்கொண்டு வருகிறார்கள். ராமனும் லக்ஷ்மணனும். தூரத்தில் சுக்கிரீவன் பார்க்கிறான். அனுமனே வந்திருப்பது வாலியின் ஒற்றர்களோ என்கிறான். வாலியின் ஒற்றர்கள்ல பார்க்கின்ற போதே பரமாத்மாவின் நிழலாக தெரிகிறது. நீ இன்னும் பயந்து கொண்டு இருக்கிறாயே என்று சொல்லி ஆஜானுபாவன உருவத்தோடு சென்றால் பயந்து விடுவார்கள் என்று ஒரு அந்தனாக செல்கிறான் என்கிறது ராமன். அவன் பேசுகின்ற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், எதற்காக இங்கே வனத்தில் வந்தீர்கள் என்று கேட்கவில்லை. தங்களை பற்றி என் மன்னன் சுக்கிரீவன் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார். நீ சொல்லு. என்ன வார்த்தை? தங்களை பற்றி என் மன்னன் சுக்கிரீவன் நான் என்ன சொல்ல வேண்டும்? அதைத்தான் லக்ஷ்மணா இவனுடைய வார்த்தை பிரம்மனோ ருத்திரனோ என்கிறான் ராமன். அங்கேயே முத்தாய்ப்பு வைத்து விட்டது. சொல்லின் செல்வனாய். அதைத்தான் இங்கே சொல்கிறார். சொல்லின் செல்வனாய் சுந்தர காண்டமாய் ராமனின் அருளினார். சுக்ரீவன் விபீஷன் பட்டாபிஷேகம் முன்னின்று நடத்தியவன். தான் அமைச்சராக இருந்த மன்னனாக இருந்த சுக்ரீவனுக்கும் எதிர்கூட்டத்திலே இருந்து தன் கூட்டத்திலே சரணாக அடைந்த விபீஷன் ஆழ்வாருக்கும் பட்டாபிஷேகத்தை நடத்தியவன் மட்டுமா? ராமனின் பட்டாபிஷேகத்திலே அயோத்தியிலே முக்கியமான அங்கம் வகித்தவனே அனுமன் தான் இல்லையா? அனுமன் அரியணை தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்து. அற்புதமாக கம்பர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ராமனை ஜபித்தால் என்ன நினைக்கும்? புண்ணியம் இன்னர் போகும். ஏன்னா ஒரு பட்டாபிஷேக காட்சி சொல்லின் செல்வமா இந்த 7 வருகின்ற பொழுது இந்த பதிகங்கள் 8 என்று சொன்னோம். இந்த 7வது பதிகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. திருப்பாவையிலே 30 பாசுரம் இருந்தாலும் சிற்றம் சிறுகாலை ஒன்றும் வங்கக்கடல் கலந்த மாதவனி கேசவன் எப்போதும் சொல்லக்கூடிய பாசுரம். அதுக்கு முத்தாய்ப்பு வைக்கிறார் ஆண்டாள் ஆச்சார். அப்படி 8க்கு செல்லும் முன்பே இந்த பதிகத்தில் 7வதுக்கு ஒரு முத்தாய்ப்பு வந்து விடுகிறது. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், நவக்கிரகங்களுடைய தோஷங்கள். இப்போ குரு பயிற்சி வருகிறது, ராகு பயிற்சி வருகிறது, சனி பயிற்சி வருகிறது. இதற்கு தோஷங்கள் பரிகாரத்திற்குரிய ஒரே பலன் இந்த அஷ்டபஞ்சகம். ராமனின் தூதனாய் ராவணனின் எதிரினில் வாதங்கள் பலவும் செய்து, ராமனின் தூதனாய் ராவணனின் எதிரினில் வாதங்கள் பலவும் செய்து, வாலினில் தீயிட இலங்கையை சுட்டு பொசுக்கி ராமனை சந்தித்து கண்டேன். வாலினில் தீயிட இலங்கையை சுட்டு பொசுக்கி ராமனை சந்தித்து கண்டேன். கற்பினு கணியினை என்று சொல்லி சொல்லின் செல்வனாய் சுந்தர காண்டமாய் ராமனின் அருளினால் சுக்ரீவ விபீஷணன் பட்டாபிஷேகத்தை முன்னின்று நடத்திய சூரசுபபாகனே. ராமனை ஜெபித்திடும் புண்ணிய இதயத்தார் இன்னலை தீர்த்திடும் மங்கள ரூப அனுமானே. ஜெய ஜெய ராம 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 ராம் சீதாராம் ராம ராம ஜெய ஹனுமந்த ராம் ராம ராம் சீதாராம் ராம ராம ஜெய ஹனுமந்த ராம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.